ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை வச்சிருக்கிற ரேஷன் கார்டு வச்சுக்கிற எல்லாருக்குமே சூப்பரான மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொங்கல் பரிசு ரூபாய் 3000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வீடியோ பார்த்துருப்பீங்க. பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 இல்லை 5000 அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் இருப்பீங்க. இப்போ வரக்கூடிய பொங்கலை முன்னிட்டு 2026 தை மாத பொங்கலை முன்னிட்டு ரூபாய் 3000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டைகளுக்கு குடும்பங்களுக்கு கொடுக்கறதா தமிழ்நாடு அரசு திட்டவட்டம் செய்திருக்கிறதாகவும் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அது எந்தெந்த வகையான ரேஷன் கார்டுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ தொகை, அதாவது 3000 இல்லை 5000 கிடைக்க வாய்ப்பு இருக்கா, நீங்கள் உங்களுக்கு பணம் ரூபாய் 3000 ரேஷன் கடையில் ரொக்கமாக கொடுப்பாங்களா கையில், இல்லை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். கன்ஃபார்மாக 3000 5000ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த பொங்கல் பரிசு தொகை கூட வேறு என்னென்ன கொடுக்க போறாங்க, இது முதல்வர் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வைப்பார், எப்ப இதுக்கான அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்றது சம்பந்தமா ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் பொங்கல் பரிசு சம்பந்தமா இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேச போறோம். நிறைய பேர் இந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான அபிஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருகின்ற 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகை தருமா அப்படின்றத மக்கள் எதிர்ப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துன்னு வராங்க. ரூபாய் 3000 ரூபாய் 5000 வரைக்கும் தரத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக பல சோஷியல் மீடியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பரவின்னு வருது அப்படின்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதாவது அமைச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்கான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையொட்டி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பரிசு தொகை மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர் அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். பொங்கல் பண்டிகைக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொக்க தொகையும் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு பொருட்களும் வழங்குவாங்க ரேஷன் அட்டைதாரர்கள் மூலயமா ரேஷன் கடையில். இதன் மூலயமா இந்த ஆண்டு திமுக அரசு 2026 தேர்தலை முன்னிட்டு என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறாங்க, என்ன தொகை பரிசு தொகையை அறிவிக்க போகிறாங்க அப்படின்றது மக்கள் தரப்புலேருந்து மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் 3000 ரொக்க பரிசு வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. தகவல் வெளியாகியிருந்தாலும் இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதனை முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் கூறியிருக்கிறார் அமைச்சர் ரகுபதி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ரூபாய் 3000 இந்த ஆண்டுக்கான தரத்துக்கு ஒரு 90-80% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது 5000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலயமா மாதம் ரூபாய் 1000 பெண்கள் ஆல்ரெடி பெற்றுன்னு வராங்க. அதனால 3000 வரைக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வருது. இதுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் முதலமைச்சரே அறிவிப்பார் அப்படின்றத அமைச்சர் ரகுபதி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு நலத்திட்டங்கள் குறித்து அரசியல் வட்டாரங்கள் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை என்ன வழங்க போகிறாங்க, அரசு பரிசு தொகையை மக்களுக்கு என்ன வழங்க போகிறாங்க அப்படின்றது மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகிறார்கள். அதனால தான் அரசு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை கட்டாயம் தரணும் அப்படின்ற நோக்கத்துடன் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, அதாவது குடும்ப அட்டை வச்சிருக்கிற ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே பொங்கல் பரிசாக அரசு பொருட்கள் வழங்குவது வழக்கம். இது வழக்கமாக நடந்துன்னு வரதுனால மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துன்னு வராங்க. இந்த வருடம் பணத்தொகையுடன் வழங்கப்படலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பணத்தொகை கண்டிப்பாக வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ள நிலையில் மேலும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சில தகவலின்படி இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 3000 முதல் 5000 வரை பொங்கல் பரிசு வழங்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான நிதி ஏற்பாடுகள் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் செய்திகள் பரவி வருகின்றனர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஏற்பாடுகள் வந்து இந்த பொங்கல் பரிசு வந்து செலுத்துறதுக்கான நிதி ஏற்பாடுகள் இப்போ பேங்க் சைட்லலாம் வந்து கொடுத்து தான் உங்களுக்கு வந்து ரேஷன் அட்டையில் வந்து பணம் வந்து செலுத்துறதுக்கோ இல்லை வந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் டேரெக்டாக பேங்க்கில் செலுத்த முடிஞ்சதுன்னா அதுக்கான ப்ராசஸ், அப்படி இல்லைனா ரொக்கமாக வந்து ரேஷன் அட்டையில் கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த பணிகளை எல்லாமே வந்து தொடங்கி உள்ளதாக வந்து நமக்கு வந்து செய்திகள் வந்து பரவி வருது. இது குறித்து இன்னமும் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியாகவில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் என்னைக்கு வந்து வெளியிடுறாரோ அன்னைக்கு தான் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும். அது வரைக்கும் வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல, அரசு வட்டாரங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக பணமும் பொருட்களும் சேர்த்து வழங்கப்பட்டது. கரும்பு, பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றுடன் உண்டு ரூபாய் 500 ரொக்கமாகவும் கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே வந்து ஒரு பொங்கல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு, பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றோட வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பொங்கல் பரிசாகவும் சேர்த்து வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு டைம் அதிமுக ஆட்சியில் வந்து இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக வந்து முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணி ரூபாய் 2500 ரூபாய் எல்லாருக்குமே ரேஷன் கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கமாக வந்து கையிலே கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகையை கொடுக்கும்போது விமர்சித்த திமுக அரசு 5000 ரூபாயை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனை முன்னில் கருத்தில் கொண்டு இப்போ மக்கள் வந்து ஆவலுடன் என்ன வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா 5000 ரூபாய் வந்து திமுக அரசு வந்து இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு 2026 பொங்கல் பரிசு 5000 ரூபாய் தருவாங்களா அப்படின்றத வந்து மக்கள் ஆவலுடன் வந்து எதிர்பார்த்து வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம்.